நேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமரராசன் சார் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டிருக்குன்னு சொல்லலாம். 20ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. தீவிர பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு. இந்த வகையில 2 கூட்டணியிலிருந்து போட்டி போடுறாங்க. மகாயுதி, மகா விகாஸ் அகாதின்னு. 2 கூட்டணியிலுமே பல்வேறான கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டி போடுறாங்க சார். ஆனா அதுல பிரிவுகள் இருக்குது. என்சிபி பிரிவு இருக்கு, சரத்பவார் அந்த பிரிவு இருக்கு, அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது 2 கூட்டணியுமே என்சிபி விசஸ் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அடுத்து சிவசேனை விசஸ் சிவசேனை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் நினைக்கிறீங்க? எப்படி எங்க டஃப் காம்படிஷன் இருக்குன்னு பாக்குறீங்க? முதல்ல மகாராஷ்டிரா தேர்தல் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தேர்தல். மகாராஷ்டிரா மக்களினுடைய மனநிலை அல்லது தேர்தல் வாக்குகள் எப்படி போடுறாங்க அப்படின்னா, லோக்சபை தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் வாக்களிக்கிறது தான் நம்முடைய கடந்த கால வரலாற்று பின்னணியாக இருந்திருக்கிறது. இன்னும் ஒன்று, மகாராஷ்டிரா பத்தி நாம் சொல்லணும்னா, மகாராஷ்டிராவில் பலமான கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது கடந்த கால வரலாறு. அதாவது 1991 நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ், என்சிபி, அப்புறம் சிவசேனை, இந்த 3 கட்சிகள் தான் வெகுவான வாக்கு வங்கிகள் உடைய கட்சிகளாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் 2014 அந்த மோடி அலை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவைகளை முறியடித்து பிஜேபி ஆனது ஒரு பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 122 இடங்களை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்தது. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தால் பிஜேபியினுடைய வளர்ச்சி என்பது சரிவை நோக்கி சென்றதை ஒழிய அவ்வளவு அதிகமாக இல்லை. நம்முடைய கடந்த கால அந்த மாநிலங்களவை தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இந்த எம்பிஏ கூட்டணி என்று சொல்லுகிற மகா விகாஸ் அகாடி என்கிற அந்த கூட்டணி 30 இடங்களை வென்றது. மீதி இருக்கிற 18 இடங்களை தான் மகாயுக்தி என்று சொல்லக்கூடிய பிஜேபி, சிவசேனை ஷிந்தே அணி மற்றும் என்சிபி அஜித் பவார் அணியை. அப்படி அந்த கணக்கை பார்த்து நாம் நேரடியாக கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 30 ஒரு 6 அசம்பிளி தொகுதிகள், 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி அல்லவா? அப்படி கணக்கிட்ட போது 150 இடங்கள் கிடைக்க வேண்டும். அதாவது லோக்சபை தேர்தலுடைய முடிவுகளை வைத்து 50 இடங்களை கைப்பற்றி இந்த மராத்தியம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும். அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் தற்போதைய, அதாவது சட்டமன்ற தேர்தலை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த அளவு போட்டியிடுகின்றன என்பதை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2 பெரு அணிகள் என்று சொல்லக்கூடிய பிஜேபி, சிவசேனை ஷிந்தே அணி, என்சிபி பவார் அணி என்கின்ற அந்த 3 கட்சிகள். அதில் பெரும்பான்மையான இடங்களை 149 இடங்களில் பிஜேபி தங்களிடம் வைத்திருக்கிறார்கள். ஷிந்தேவுக்கு 89 இடங்களும், அஜித் பவாருக்கு 59 இடங்களும். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் பிஜேபி 150 இடங்கள், அதாவது பாதிக்கு அதிகமான இடங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது ஒன்று. இதே இது அடுத்த அணியில பார்த்தீங்கன்னா, மகா விகாஸ் அகாடிங்கிறது காங்கிரஸ் 101 இடங்களிலும், சிவசேனை உத்தவ் தாக்கரே 95 இடங்களிலும், என்சிபி சரத் பவார் அவர்கள் 86 இடங்களில் போட்டியிருக்கிறார்கள். ஆக இந்த அணியினுடைய ஷீட் ஷேரிங் சொல்லக்கூடிய அந்த தொகுதி பங்கீடுகளை பார்த்தோம்னா ஓரளவுக்கு சமமான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் மகா விகாஸ் அகாடியும், ஆனால் அதே சமயத்தில் அந்த பக்கத்தில் பிஜேபி ஆனது பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஒருவேளை வெற்றி பெற்றால் அது பிஜேபியினுடைய முதல்வராகத்தான் இருக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு பிஜேபி ஆனது இந்த பங்கீடுகளை வைத்திருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இதை தவிர கடந்த முறை பிஜேபியோடு இருந்த அந்த ராஜ் தேக்கர் அவனுடைய எம்என்எஸ் இப்போது தனித்து போட்டியிடுகிறது என்பது இன்னொரு செய்தி. அந்த எம்என்எஸ் கட்சி, அதாவது ராஜ் தாக்கரேனுடைய அந்த எம்என்எஸ் என்று சொல்லி மகாராஷ்டிரா நவ நிர்மான் சென்னா என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 135 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். எனவே இது பிஜேபிக்கு ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம். சிவசேனைக்கும் கூட ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணம் அந்த ஓட்டானது ஓரளவுக்கு இந்துத்துவ சிவசேனை ஓட்டுக்கலாம். இதை தவிர மற்ற சிறு சிறு கட்சிகள் கடந்த முறை ஏதாவது ஒரு அணியில் இருந்த கட்சிகளாக இருந்த, அதாவது ஆல் இண்டியா அந்த ஏஎம்ஐ என்று சொல்லக்கூடிய ஓவைசியினுடைய கட்சி, அப்புறம் பிஎஸ்பி, அப்புறம் பிரகாஷ் அம்பேத்கர்னுடைய விபிஏ என்கிற அந்த கட்சி, இவர்களெல்லாம் இப்போது தனித்தனியாக போட்டியிடுகிறார்கள். ஆகவே 2 அணிக்கும் கடந்த முறை கிடைத்த வாக்குகள் 2 அணிக்குமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய போட்டியானது அமைந்திருக்கிறது. இதுல நாம் தெளிவாக பார்க்க வேண்டியது என்னென்றால், ஆமா 2 பேருமே இதில் தெளிவாக பார்க்க வேண்டியது என்னன்னா, பிஜேபி காங்கிரஸ் நேரடியாக மோதக்கூடிய இடங்கள் சற்றப்ப 75 இடங்களில் பிஜேபியும் காங்கிரஸும் மோதுகிறது. இதிலே தற்போது இருக்கிற மனநிலையை பார்க்கும்போது பிஜேபி ஆனது மும்பையில் ஒரு சில இடங்களில், அதாவது குஜராத்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் பிஜேபி ஆனது வெற்றி வாய்ப்பு உண்டு. ஆனால் மும்பை நகர பகுதியில் சார்,
மும்பை நகர்பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 36 இடங்கள். மும்பை எப்போதுமே சிவசேனையினுடைய கோட்டையாக இருந்ததுதான். அதுதான் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கக்கூடியது. அந்த வகையில் மும்பையை பொறுத்தவரையில் உத்தவ் தாக்கரே சிவசேனையானது அதிக இடங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்து காங்கிரஸ் அதிகமான இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி மூன்றாவதாக குஜராத்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது பணக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மலபார்கள் போன்ற இடங்களில் பிஜேபி ஆனது வெற்றிபெறும். ஆக இந்த 36 இடங்களில் குறைந்தது 20க்கும் மேற்பட்ட இடங்கள் மகா விகாஸ் அகாடியினுடைய பக்கம்தான் போகும். மகாயுதிக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி சிவசேனை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் சிவசேனை சிந்தே அணியும் உத்தவ் தாக்கரே அணியும் அந்த பக்கத்துல 81 இடங்களில் போட்டியிடுகிற அந்த சிவசேனை 47 இடங்களில் உத்தவ் தாக்கரே சிவசேனையோடு மோதுகிறது. இது அவர்களுக்கு 2 பேருக்குமே இது ஒரு பயங்கரமான பல பரீட்சை. ஒன்று, அவர் தான் இந்த கட்சியை உடைத்து சென்று நான் தான் உண்மையான சிவசேனை என்று தேர்தல் ஆணையம் சரி அவருக்கு சின்னத்தை கொடுத்திருக்கிறது, கட்சியின் பெயரை கொடுத்திருக்கிறது. எனவே அவர் அந்த நிலையை நிலைநிறுத்துவதற்காக மிகுந்த பாடுபட்டு உழைக்கிறார் சிவசேனை சிந்தே. அவருடைய செல்வாக்கு என்னன்னா மகாராஷ்டிரா முழுவதுமாக அவருடைய செல்வாக்கு கிடையாது. அவருடைய செல்வாக்கு என்பது கொங்கன் பகுதி என்று சொல்லக்கூடிய தானே, பால்கர், ரேகாட் இப்படி போன்ற அந்த மாவட்டங்களில் வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து வருகிற கொங்கன் என்ற பகுதியிலே அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது. குறிப்பாக தானே பகுதியிலே அவர் அந்த இடத்திலே பிறந்து வளர்ந்தவர் என்பதனால் ஓரளவுக்கு அந்த செல்வாக்கும் இருக்கிறது. ஆக ஓவராலா பார்க்கின்ற போது உத்தவ் தாக்கரே சிவசேனைக்கு இருக்கிற அந்த மக்களினுடைய அந்த அனுதாபாலையானது இன்னும் அப்படியே இருக்கிறது. சிவசேனை தொண்டர்களுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய ஆதரவும் இன்னும் அப்படியே இருக்கிறது. ஆனால் பிரச்சார உத்தி அந்த சிவசேனை சிந்தேவினுடைய பல்வேறு அறிவிப்புகள் இவைகள் கடந்த முறை இவருக்கு கிடைத்த வாக்குகளை அப்படியே அள்ளித்தருமா என்றால் அது ஒரு ஐயமாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய உரிமை தொகை என்பது வெகுவாக மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது. எனவே கடந்த முறை லோக்சபை தேர்தலிலே ஏற்பட்ட தோல்வி போல் இந்த முறை அமையாது என்று மிகுந்த நம்பிக்கையோடு அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, மிகுந்த அரசு அவர்களுடைய கையிலே இருக்கிறது, பணம் அவர்களுடைய கையிலே இருக்கிறது. பிரச்சார யுக்திகள் அதாவது மகா விகாஸ் அகாடியை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மகாயுதியினுடைய பிரச்சாரம் மிக அதிகமாக இருக்கிறது. நரேந்திர மோடி பேசுகிறார், அமித்ஷா பேசுகிறார், ஜட்டா பேசுகிறார், உத்தரப்பிரதேச முதல்வர் பேசுகிறார். இப்படி எக்கச்சக்கமான பரப்புரைகள் இங்கு நடைபெறுகின்றன. அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மகா விகாஸ் அகாடியில் அந்த அளவுக்கு இல்லை. இவர்கள் தனித்தனியாக செய்கிறார்கள். அதாவது சரத்பவார் அவருடைய பகுதியில் செய்கிறார், உத்தவ் தாக்கரே அவருடைய பதவியில் செய்கிறார், காங்கிரஸ் ஆனது அவர்கள் வலுவாக இருக்கிற செய்கிறார்கள். ஒரு கூட்டு முயற்சியாக இவர்களுடைய பிரச்சார உத்தி என்பது அமையவில்லை. அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் 4-5 நாள் இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணியா சேர்ந்து பிரச்சாரம் பண்றாங்களா, அது முறியடிக்கிறார் சார் ஈஸியா தெரிஞ்சிருக்கிறத. அதுதான் அது இவர்களுக்கு ஒரு பின்னடைவு என்றுதான் நான் சொல்லுவேன். மகா விகாஸ் அகாடியை பொறுத்தவரையில் இவர்கள் 3 தலைவர்கள், அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடிய கார்கே அவர்களோ, ராகுல் காந்தி அவர்களோ, அல்லது மராத்தியத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களோ, உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் ஆகிய 3 பேரும் இணைந்து பரப்புரை என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் அதுவே மகாயுதியிலே அவர்கள் இணைந்து பரப்புரை செய்கிறார்கள். மகாயுதியில் இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னவென்றால், அஜித் பவார் அவர்கள் பிஜேபி அல்லது சிவசேனை சொல்லுகிற அனைத்துக்கும் தத்துவ ரீதியாக ஒப்பு தருகிறாரா என்றால் இல்லை. அங்கு சில குழப்பங்கள் இருப்பது நன்றாகவே தெரிகிறது. அது மட்டுமல்ல, என்சிபியை பொறுத்தவரையில் என்சிபி சரத்பவார், என்சிபி அஜித் பவார் இவர்கள் 2 பேரும் ஒப்பிட்டு பார்க்கும் போது கடந்த முறை தேர்தலிலே மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தார். அந்த நிலையிலே வேற எந்த மாற்றமும் இல்லை. தற்போது இந்த அரசினுடைய பல்வேறு அறிவிப்புகள் மூலம் ஏதாவது நாம் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார். அவர் மொத்தம் போட்டி போடுகிற தொகுதியே 59. ஆனால் இந்த பக்கத்தில் சரத்பவார் அவர்களுடைய எத்தனை தொகுதிகள் போட்டியிட்டாரோ அதிலே அதாவது ஸ்ட்ரைக் ரேட் என்று சொல்லக்கூடிய வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அது மிக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த அணியை பொறுத்து கொண்டால் சரத்பவார் அணியானது அவர்கள் எத்தனை தொகுதிகள் 86 தொகுதிகளை போட்டியிடுகிறார் என்றால் 70 விழுக்காடுக்கு அதிகமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு பலமான ஒரு அரசியல் தலைவராக சரத்பவார் இருக்கிறார். அவருடைய பிரச்சாரமானது மக்களிடையே மிக அதிகமாக ஈடுபடுகிறது. அதாவது வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில தான் அவர் அதிகமாக அவருடைய பிரச்சாரமானது இருக்கிறது. எனவே இந்த 2 என்சிபி கூட்டணியானது ஒன்றுக்கு மோதுகின்ற பொழுது அதிலே அஜித் பவாருக்கு பெரிய இழப்பும் சரத்பவாருக்கு
பவாருக்கு அதிகமான இருக்கைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 86 ஓகே. இவர் ஒரு 50வது வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சரத்பவார். ஆனால் அவருக்கு அப்படி இருந்தால் அஜித் பவாருடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? அஜித் பவாருடைய எதிர்காலம் கிட்டத்தட்ட முடிந்து போனது மாதிரிதான் இருக்கும் என்று நினைக்கிறேன். காரணம், அவர் அந்த அணியிலே 288 இருக்கைகள் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்தில் இவர் போட்டியிடுவதே 59. இவர் 59 100க்கு 100 விழுக்காடு இவர் வெற்றி பெற்றாலும் கூட இவர் எண்ணிய அந்த துணை முதல்வர் பதவியோ அல்லது முதல்வர் பதவியோ அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே அஜித் பவாருடைய எதிர்காலம் என்பது இந்த தேர்தலுக்கு பிறகு சற்று இருளடைந்ததாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். இவர் போட்டியிடுற தொகுதியிலே அவருடைய அண்ணன் மகனையே எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குது. ஆமா, அந்த மாதிரி இருக்கிறீங்க. அந்த அண்ணன் மகனுக்கு வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது சரத்பவார் போன்ற ஒரு பெரும் தலைவர்களை நேரடியாக சென்று அதாவது வேட்புமனு தாக்கல் செய்தது என்பது மகாராஷ்டிராவிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த என்சிபியை பொறுத்தவரையில் சரத்பவார் மிக மிக அதிக வேகமாக முன்னிலையில் இருக்கிறார் என்பது அவர் செல்கிற கூட்டங்களில் மக்களுடைய ஆரவாரம் இவர்களை பற்றி நாம் இந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்லும் இல்லையா, ஒரு கூட்டத்துல எப்படி மக்கள் உள்வாங்குகிறார்கள் என்று பார்க்கின்ற போது மகாயுத்தியினுடைய கூட்டணியிலே மோடி அவர்கள் பேசினாலும் சரி அல்லது அமித்ஷா பேசுகின்ற போது கூட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு உளப்பூர்வமாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை, அதே நேரம் சரத்பவார் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் கலந்து கொள்கிற கூட்டங்கள் எப்படி உளப்பூர்வமாக மக்கள் கலந்து கொள்வார் என்பதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இவர்கள் மகா விகாஸ் அகாடியினுடைய தலைவர்களுடைய பேச்சுக்கள் மக்கள் தானாகவே வருகின்ற அளவுக்கு ஒரு எழுச்சியான கூட்டமாக தென்படுகிறது. அவை அனைத்தும் ஓட்டாக மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் பிரச்சார யுத்தியை பொறுத்தவரையில் மகா யுத்தியானது எந்த பத்திரிகை திறந்தாலும் அவர்களுடைய விளம்பரங்கள் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இவர்களுக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை தன் பக்கம் எப்படி திருப்பது என்பதற்காக சில தேர்தல் தந்திரங்களை செய்கிறார்கள். அதில் மிக மிக மோசமாக இருக்க வேண்டிய என்னவென்றால் இஸ்லாமியர்கள் ஓட்டு, தலித்துக்கள் ஓட்டு, இவைகளெல்லாம் பொதுவாகவே காங்கிரசுக்கு செல்லக்கூடிய ஓட்டுகள். அந்த ஓட்டுகள் நமக்கு கிடைக்காது என்பது தெரிந்த பிறகு அவர்கள் செய்கிற தந்திரம் என்னவென்றால் அந்த மக்களை அணுகி நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம், எங்களுக்கு ஓட்டு போட வேண்டும், நீங்கள் யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம் என்கிற அளவுக்கு அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களிடமிருந்து ஒரு ஆதார் கார்டு அல்லது அந்த தேர்தல் அட்டை இவைகளை கையில் வாங்கி வைத்துக் கொண்டு இந்த வாக்கு பதிவாகவில்லை என்றால் இதை திருப்பி எடுத்து செல்லுங்கள், அதற்கு 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ அது அந்தந்த தொகுதியுடைய வலிமைக்கு ஒப்ப அவுரங்காபாத் போன்ற பகுதிகளில் செய்கிறார்கள். இது எவ்வளவு மிக கேவலமான ஒரு தந்திரம். உள்ளபடியே எதிரானதுதான். அதை அவர்கள் அப்படி செய்வதாக தற்போது அவுரங்காபாத் போன்ற பகுதிகளிலிருந்து செய்திகள் வருகிறது. அதாவது தனக்கு எந்தெந்த வாக்குகள் விழாதோ அவர்களை ஓட்டு போட விடாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை பணத்தை கொடுத்து அவர்களை வாக்குச்சாவடிக்கு வராமல் செய்வதற்கான ஒரு உத்தியை அவர்கள் கையாளுவதாக தற்போது வந்த செய்திகள் கூறுகின்றன. எந்த அளவுக்கு அப்படி இல்லை. உத்தரப்பிரதேசத்துல முஸ்லிம்களோட ஓட்டுகள் தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி செய்திகளை பார்த்தோம். அதே நிலைமை இங்க மகாராஷ்டிரா நீடிக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு சார்? இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அதுதான் அதை பிஜேபியானது மிக அதிகமாக செய்கிறது. அவர்களிடம் ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர்கள் செலவிடக்கூடிய தொகை என்பது 50 to 100 கோடி ரூபாய் வரை செலவிடுகிறார்கள். ஆட்சி அவர்கள் பக்கம் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் அவர்கள் பக்கம் ஒரு தொகுதிக்கு அந்த அளவுக்கு பணமானது இங்கே மகாராஷ்டிராவிலே உள் பகுதியிலே விளையாடுகிறது. எங்கெங்கு பொதுவாகவே பிஜேபிக்கு ஆதரவான நிலை இல்லை என்பதை தெரிந்து கொண்டு எந்தெந்த பகுதிகளிலே நமக்கு ஆதரவு இல்லையோ அவைகளில் பணத்தை கொட்டி அல்லது அவர்களுக்கு எதிராக இருக்கிற சிறு சிறு கட்சிகள், சுயேட்சாக இருக்கக்கூடிய மக்கள், இவர்கள் அனைத்தையுமே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இங்கு நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மும்பையை தவிர்த்து பல மகாராஷ்டிராவினுடைய உள்ளிடங்களில் இது பெருவாரியாக இருப்பதாக தெரிகிறது. இதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி. ஒருபுறம் எலெக்ஷன் கமிஷனானது, அதாவது தேர்தல் ஆணையமானது பெருவாரியாக வாக்களிங்கள் என்று விளம்பரப்படுகிறது. அரசும் அதைத்தான் செய்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது இது ஜனநாயகத்துக்கே விரோதமான ஒன்றாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஜனநாயக முறைமைகளையே கூட நசுக்கக்கூடிய அளவுக்கு ஆளுங்கட்சியினர் நடந்து கொள்வது வேதனையாகத்தான் இருக்கிறது. அப்படி சிவசேனையும் அந்த 2 சிவசேனையும் 47 இடங்களில் நேரடியாக மோதுகின்றன. 2 சிவசேனைகளும் 47 இடங்களில் மோதுகின்றன. சிவசேனையானது அதிக
வாய்ப்புள்ள இடம் மும்பையானது உத்தவ் தாக்கரே சிவசேனைக்கு ஆதரவான ஒரு இடம். அதே சமயத்தில் கொங்கன் என்று சொல்லக்கூடிய அந்த சில பகுதிகள், தானே பகுதி, ஆமா, மேற்கு மகாராஷ்டிராவுக்கும் அதாவது கடற்கரையோர பகுதிகள் என்று சொல்லக்கூடிய கொங்கன் என்ற பகுதிகள், சிந்துதுர்க் போன்ற பகுதிகள், தானே, பால்கர், ரைகாடு இந்த போன்ற பகுதிகள் எல்லாம் ஓரளவுக்கு சிந்தே சிவசேனைக்கு செல்வாக்கான பகுதி. ஆனால் அது மிக மிக குறைவான பகுதி. ஓவரால் பார்க்கும்போது இந்த 47 உத்தவ் தாக்கரே அணி அதிகமான இடங்களை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இரண்டு கூட்டணிக்கும் இது பொதுவான செய்தி தான். கூட்டணிக்குள்ளேயே கிட்டத்தட்ட மகாயுதி எடுத்துக்கொண்டால் ஒரு 13 to 14 சுயேட்சை வேட்பாளர்கள் அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்களே அவர்களை எதிர்த்து போட்டி போடக்கூடிய நிலையில் இருக்கிறது. இது இந்த பக்கம் மகா விகாஸ் அகாடி எடுத்துக்கொண்டால் ஒரு 20 இடங்களில் அப்படி போட்டி இருக்கிறது. ஏதாவது ஒரு கட்சி, இந்த கூட்டணிக்கு உள்ளாக இருக்கிற கட்சிகளிலே அவர்கள் போட்டியிடுகின்ற நிலை இருக்கிறது. இதை தாண்டி சுயேட்சையாக போட்டி போடுகிற சிறிய கட்சிகள், அதாவது சம்பாஜி ராஜே என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேயே மிக வலுவானவர்கள், அது போல பச்சு காடு என்கின்ற இன்னொரு, அப்புறம் அம்பேத்கருடைய கட்சி, இப்படி பல இடங்களிலே ஆங்காங்கே இந்த மாதிரி நெருடல்கள் இருக்கிறது தான் செய்கிறது. இவர்களெல்லாம் விலக்கி வைத்து விட்டதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 பேரை அப்படி விலக்கியதாக பிஜேபியினுடைய தலைமையுடன் அறிவித்தது. அதே மாதிரி காங்கிரசும் ஒரு 13-14 பேரை கட்சியிலிருந்து விலக்குகிறோம் என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்தந்த பகுதியில் அவர்கள் செல்வாக்கானவர்கள், அவர்கள் வாய்ப்பு கேட்டு வாய்ப்பை இழந்தவர்கள் இப்படி இருக்கும்போது அது தேர்தலுடைய முடிவுகள் தான் அதனுடைய காட்டும். இது இரண்டு கட்சிகளுக்குமே பொதுவான ஒன்றாக இருக்கிறது. சற்றப்போ ஒரு 20 இடங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன. பிஜேபி சரி, காங்கிரஸும் சரி, கூட்டணியில அதிகப்படியான சீட்டுகளை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் பெரிய அளவுக்கு ஒரு கேள்வி உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாம சந்திக்கிறாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச பின்னாடி சீட்டு எங்க கிட்ட அதிகமா இருக்கு, அதன்படி நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுக்கிறோம் சொல்லி அங்க அப்படிப்பட்ட ஒரு உண்மை. பிஜேபியை பொறுத்தவரையில் அது மிக தெளிவாக இந்த தேர்தலுக்கு பிறகு தான் முதலமைச்சர் என்பதை எந்த இலக்கை நோக்கி பயணிப்பதனுடைய முதல் படிதான் அந்த அதிகமான எண்ணிக்கை, கிட்டத்தட்ட 149 தொகுதிகளிலே போட்டியிடுகிறார் என்றால் அதுதான் அவர்களுடைய முதன்மையான இலக்கு. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. சிவசேனை அணியும் அடுத்த முதல்வர் நம்முடைய முதல்வர் தான், இவர் எக்கச்சக்கமான பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று அவர்களும் மிகுந்த நம்பிக்கையோடு பேசுகிறார்கள். ஆனால் 80 தொகுதிகள் தான் போட்டியிடுகிறார்கள். 80 தொகுதிகளில் அவர்கள் 50 தொகுதிகளில் வென்றால் கூட, அதாவது ஆப்டிமிஸ்டிக்கா பார்க்கும்போது 50 தொகுதிகளில் வென்றால் கூட பிஜேபி ஆனது பெரும்பான்மையாக தான் இருக்க போகுது. அவர்கள் 149 இடங்களில் 50 விழுக்காடு அல்லது 60 விழுக்காடு அவர்களுக்கு கிடைத்தால் கூட 70-75 சீட்டுகள் இருக்கு. எனவே அந்த நேரத்திலே சிந்தேவுக்கும் பிஜேபிக்கும் இந்த முதலமைச்சரிலே போட்டி வரும். அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே சமயம் அப்படி ஒரு பிரச்சனை வரும் பட்சத்துல சார், இப்போ ஏக்நாத் சிண்டே முதலமைச்சரா இருந்து இந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சு அதுக்கான வெற்றி தான் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முறையிட மாட்டாங்களா? கண்டிப்பாக முறையிடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் சிவசேனை தொண்டர்கள், ஏக்நாத் சிவசேனை தொண்டர்கள், அவர்கள் அடுத்த முதல்வர் ஏக்நாத் சிண்டே தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் ஏக்நாத் சிண்டேவை வைத்துக் கொண்டே பட்னாவிஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னார், எங்களுடைய முதலமைச்சர் எங்கே இருக்கிறார் என்று. இப்படியெல்லாம் ஒரு புறம் சொல்லிக்கொண்டு அவர்கள் 149 இடங்களில் போட்டியிடுவதற்காக வாங்கியிருக்கிறார்கள் என்றால் பிஜேபி அவ்வளவு எளிதாக அந்த முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்து விடாது. காரணம் 39 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு உனக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கி கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் ஆண்டு இருக்கிறோம், அடுத்த வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று பிஜேபி நியாயமாக சிந்தேவிடம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒருவேளை மகாயுதி அணியார் வெற்றி பெற்றால் அது பிஜேபியினுடைய முதலமைச்சராகத்தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ மகா விகாஸ் அகாதியை பொறுத்த வரைக்கும் சார், உத்தவ் தாக்கரே ஒரு ரீஜனல் தலைவர், சரத்பவார் ஒரு ரீஜனல் தலைவர், அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸ் ஒரு ரீஜனல் தலைவரை நம்மளால பார்க்கவே முடியல. ஒண்ணு கார்கேவாகட்டும் இல்ல ராகுல் காந்தி ஆகட்டும் அந்த மொத்தம் தான் முன்னிறுத்த முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல சீட்டு இவங்கிட்ட அதிகமா இருக்குது. அதே சமயம் பார்க்கும்போது ரீஜனல் பேஸா இருக்கிற, அதுவும் மும்பை பகுதிகளில் அதிக ஓட்டு வாங்கக்கூடிய திறன் இருக்கிற உத்தவ் தாக்கரேவே முதலமைச்சரா அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, அவர்கள் நேரடியாக அறிவித்தால் காங்கிரசினுடைய வாக்குகள் முழுமையாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல், அடிப்படையில் பார்க்கின்ற போது மகாராஷ்டிரா மாநிலம் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். அதாவது ஒரு தனிவான ஒரு தலைவர் இல்லை என்றாலும் கூட
காங்கிரஸ் வந்து அதிகமான வாக்காளர்களை கொண்டுள்ள ஒரு கட்சி என்பதில் மறுக்க முடியாது. உத்தவ் தாக்கரே பொறுத்த உத்தவ் தாக்கரே இந்த இரண்டு சிவசேனைகள் உடையாமல் இருந்த சிவசேனை, அதுவும் மகாராஷ்டிராவிலே எல்லா இடங்களிலும் கிடையாது. குறிப்பாக எம்எம்ஆர் என்று சொல்லக்கூடிய மும்பை மாநகர பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் அதிக செல்வாக்குடன் இருந்தார்கள். அந்த செல்வாக்கும் இப்போது உடைபட்டிருக்கிறது. எனவே அவர்கள் எந்த அளவுக்கு எத்தனை இடங்களை பெறுவார்கள் என்பது கடந்த காலம் பிஜேபியோடு இணைந்திருந்த போது 54 இடங்களை பெற்றார்கள். பிஜேபி 105 இடங்களை பெற்றது. அதற்கு முன்பு அவர்கள் தனித்தனியாக பிஜேபி தனியாக சிவசேனை பெற்ற போது பிஜேபி அந்த மோடியினுடைய அலையிலேயே 122 இடங்களை பெற்று சிவசேனை பெண்ணுக்கு தெரியாது. எனவே சிவசேனை வந்து ஒரு பெரும்பான்மையான கட்சியாக வர முடியுமா என்பது ஐயம்தான். அதனால் காங்கிரஸில் வந்து காங்கிரசுடைய முதலமைச்சர்கள் பொறுத்தவரையில் தேர்தலுக்கு பின்புதான் யாரையாவது தேர்ந்தெடுக்கிறார்கள். இது காலங்காலமாக அப்படித்தான் வந்திருக்கிறது. அது எஸ்பி சவான் காலத்தில் இருந்தாலும் சரி, அப்புறம் வந்த ஆர் பட்டீல் அந்த என்சிபி சேர்ந்தவர்கள் அவராக இருந்தாலும் சரி, விலாஸ்ராவ் தேஷ்முக்காக இருந்தாலும் சரி, சுஷில்குமார் சிந்தே போன்றவர்கள் அவ்வப்போது அவர்கள் வெவ்வேறு தலைவர்களை முன்னிறுத்துகிறார்கள். இவர்தான் இந்த மாநிலத்தினுடைய முதன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காங்கிரஸிலே ஒன்றும் கிடையாது. என்சிபி ஆனது அதிகமான இடங்களை பெற்றால் ஒருவேளை சரத் பவார் அவர்கள் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் கூட முதலமைச்சராக வர முடியும். எனவே அது வந்து தேர்தலுக்கு பிந்தி எவ்வாறு எத்தனை இடங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய யார் முதல்வர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். ஆனால் கிங் மேக்கராக நிச்சயமாக சரத்பவார் இருப்பார் என்கிறது ஓரளவுக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போ கட்டாங்கே தோ பத்தாங்கே அப்படிங்கிற பிரச்சாரம்ன்றது ஹரியானால ஈடுபட்டுச்சு. அதே வந்து மகாராஷ்டிராவில வந்து இப்ப மோடியும் பேசுறாரு, ஆதித்ய பேசுறாரு, யோகியும் பேசுறாரு. ஆனா அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கிறதா செய்திகள் பார்க்க முடிஞ்சதே சார். கண்டிப்பாக மகாராஷ்டிரா மாநிலமானது வட இந்தியாவை போல இந்து முஸ்லீமாக பிரிந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிற மாநிலம் அல்ல. சமூக நீதியை முன்னிறுத்துகிற மாநிலமாக இருந்திருக்கிறது. அப்புறம் மத நல்லிணக்கத்திலே அவ்வளவு கொடுமையாக எங்கும் இங்கே நடந்ததில்லை. ஒரே அந்த மும்பை சம்பவம் தவிர மற்றபடி முஸ்லிம்கள் நம்முடைய தமிழ்நாட்டை ஒப்பிடுகிற போது அதை விட அதிகமான இஸ்லாமிய மக்கள் மகாராஷ்டிராவில் வாழ்கிறார்கள். மும்பையிலே குறிப்பாக பல பகுதிகள் இஸ்லாமிய பகுதிகளாக இருக்கின்றன. வேறு எந்த மத ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இங்கு வருவது கிடையாது. அப்படி இருக்கின்ற இடத்திலே மோடி அவர்கள் எவ்வளவு காஷ்மீர் 370 என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் திரும்ப அதை மாற்ற மாட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்கு இங்கு வந்து பேசுகிறார் என்பது ஓரளவுக்கு அதை இந்து முஸ்லீம் டிவைடு. அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேச முதல்வரும் பேசுகிறார். அவைகளை இந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் அஜித் பவார். மக்களுடைய மனநிலை என்னவோ அதைத்தான் அஜித் பவார் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. சித்தாந்த ரீதியாக அஜித் பவாரும் பிஜேபியும் சிவசேனையும் ஒன்றாக செல்வது என்பது மிக மிக கடினம். அதாவது இந்துத்துவத்தை கொண்டு சரத்பவார் அவர்கள் எப்போதுமே என்சிபியை அப்படி கொண்டு சென்றவர் அல்ல. அவர் ஒரு பொதுவான தலைவராகவே இருந்திருக்கிறார். எனவே அவர் தன்னுடைய இயல்பான எதிர்ப்பானது அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அதே மாதிரி அவுரங்கசீப் சவர்கர்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பார்க்க முடியுது. இப்ப அவுரங்கசீப் பேர்லாம் மாத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன்னிச்சு பிரச்சாரம் பார்க்க முடியுது. இதெல்லாம் எந்த மாதிரி தாக்கத்தை சார்? இல்ல, மகாராஷ்டிராவிலே பிஜேபி சிந்தே கூட்டணி அரசு வந்த பிறகு ஏராளமான பெயர்களை எல்லாம் அவர்கள் மாற்றிருக்கிறார்கள். அவுரங்காபாத் என்கின்ற பெயரையே வந்து சம்பாஜி நகர் என்று மாற்றிருக்கிறார்கள். பல்வேறு ரயில்வே நிலையங்கள் இஸ்லாமிய பெயர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தோ அதெல்லாம் மாற்றிருக்கிறார்கள். தாங்கள் இந்துத்துவத்தை மிக வலிமையாக கொண்டிருக்கிறோம் என்பதை இவர்களுடைய செயல்பாடுகள் மூலம் ஆங்கங்கே வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அது உண்மைதான். அந்த கோபம் வந்து நிச்சயமாக இஸ்லாமியர் மத்தியிலே இருக்கிறது. எனவேதான் இஸ்லாமிய, அதாவது முஸ்லீம் ஓட்டு, தலித் ஓட்டு இவைகள் முழுமையாகவே காங்கிரஸ் அணி, அதாவது எம்வி கூட்டணிக்கு செல்கிற மாதிரி. அதை தவிர மராத்தா போராட்டம், அதாவது மராத்தாவுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்த அந்த போராட்டம் இருக்குது. அது வந்து குறிப்பாக பட்னாவிஸை வந்து தன்னுடைய நேர் எதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அந்த போராட்டத்தினுடைய தலைவர் ஜரங்கே என்பவர் இந்த தேர்தலிலே மராட்டா சார்பிலே நாங்கள் போட்டியிடுவோம் என்று முதலில் அறிவித்தார். பிறகு அவரும் அமைதிப்படுத்தப்பட்டிருக்கிறார். எந்த வகையில் என்று தெரியவில்லை. அது மராத்தாவினுடைய ஓட்டுகள் வந்து பெரும்பான்மையான ஓட்டுகள் பிஜேபி அணிக்கு விழாது.
ஆனால் அதே சமயம் இதுவரை இந்த காங்கிரஸ் அணிக்கு வாக்களித்த ஓபிசியினுடைய ஓட்டுக்களை சகன் புஜ்பால் போன்றவர்கள், மராத்தாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிசிகள், இந்த ஓபிசி அதாவது மராத்தா ஓட்டு வந்து பிஜேபிக்கு எதிராக விழுவதால் ஓபிசி ஓட்டுகள் பிஜேபிக்கு சில இடங்களில் ஆதரவாக செல்லக்கூடிய நிலைமை மாறி இருக்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். லோக்சபை தேர்தலிலே எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததோ அந்த நிலையே அப்படியே இப்போதும் இருக்கும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு இல்லை. அதற்கு 3 இடங்களிலே அவர்கள் ஒன்று ஓபிசி ஓட்டுகளை கொஞ்சம் பிஜேபி பெற முயல்கிறது என்பது ஒன்று. நமக்கு எதிரான வாக்காளர்களை விலைக்கு வாங்குவது அல்லது அவர்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பதற்கு தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது என்பது 2. மூன்றாவதாக நலத்திட்டங்கள் என்ற பெயரிலே அந்த மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாய் கொடுத்து பெண்கள் ஓட்டை கவர்ந்திருப்பது. இந்த 3ம் கடந்த முறை தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்றவைகள். இவைகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுதான் அவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். ஆனால் இயல்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு மாதத்துக்கு முன்பாக நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்றால் இந்த மராத்திய மாநிலத்திலே நிச்சயமாக மகா விகாஸ் அகாடியானது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்க முடியும். இப்போது இந்த 3 மாற்றங்கள் மக்கள் மத்தியிலே எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை பொறுத்துதான் இப்போது இருக்கிற அந்த விடை நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட நாம் ஓரளவுக்கு பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இன்னும் மகா விகாஸ் கூட்டணியானது முன்னிலையில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதாவது 288 இருக்கைகள் கொண்ட இந்த மராத்திய மாநிலத்தில் சற்றப்போ ஒரு 150 160 இடங்கள் மகா விகாஸ் கூட்டணிக்கும், மகாயுத்திக்கு 120 125 இடங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. ஆனால் ஒப்பீனியன் போல், பிரச்சாரம் இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது முழுமையாக பிஜேபி அணியானது வென்று விட்டது போல ஒரு காட்சி நமக்கு தெரிகிறது. எது உண்மையாக போகிறது என்பதை 23 விளக்கும். உண்மை நிலை என்ன, அது எப்படிலாம் காட்சிப்படுத்தப்படுகிறதுன்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க சார். ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கிறத சொல்லியிருக்கீங்க. ஒரு 4-5 நாள் பிரச்சாரம் இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறார். எனவே அதில் சில மாற்றங்கள் கூட ஏற்படக்கூடும். ஆனால் இப்போது பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு எம்ஏக்கு எட்ஜ் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஓகே, நன்றி. ஓகே, கருத்து வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.